ஓம் நம சிவாய. மேஷ ராசிக்காரர்களே, இந்த மே மற்றும் ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுது. எத்தனை நாளா கஷ்டப்பட்டீங்க? எத்தனை நாளா உங்களுக்காக ஒரு நல்ல காலம் வராதான்னு காத்திருந்தீங்க? அந்த காத்திருப்புக்கு இப்போ விடை கிடைக்க போகுது. குறிப்பா மே 11 உங்க ராசி அதிபதி செவ்வாய் நேரடியா உங்க ராசிக்கே வர்றாரு. இது சாதாரண பயிற்சி இல்லைங்க. இது உங்ககிட்ட வாரியர் எனர்ஜி திரும்பி வர்ற நேரம். தைரியம் வரும். புது சக்தி பிறக்கும். இதுவரைக்கும் சோர்ந்து போயிருந்த நீங்க இனி யாராலையும் நிறுத்த முடியாத ஒரு வேகத்தோட செயல்படுவீங்க. உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்து மே 15க்கு அப்புறம் பணம் வரும். பெரிய டீல்ஸ் கிடைக்கும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வருமானமா மாறும். ரொம்ப நாளா ஸ்டக் ஆகி நின்ன காரியங்கள் எல்லாம் இப்போ மெதுவா அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில உச்சமடைறாரு. அதாவது உங்களோட 4வது வீட்டுக்கு வர்றாரு. இதனால வீடு, குடும்பம், மன அமைதின்னு எல்லாமே ஒரே நேரத்துல சரியாகும். அம்மாவுக்கு உடல்நிலை சீராகும். வீட்ல சந்தோஷம் திரும்பும். நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்க கைக்கு வந்து சேரும். குறிப்பா ஜூன் 8ல இருந்து ஜூன் 14 வரை. இதுதான் உங்களோட கோல்டன் விண்டோ. காதலிக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல முன்னேற்றம் இருக்கும். கல்யாணத்துக்கு வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். தனிமையில இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒரு ஸ்பெஷல் நபர் வரப்போறாங்க. ஆனா மேசராசிக்காரங்களே, ஒரு சின்ன எச்சரிக்கை. கோபம் உங்க எதிரி. அவசரம் உங்க தடை. அத மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. தினமும் காலையில ஓம் அங்கார காய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் சிவப்பு பூ சாத்தி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை வேற லெவல்ல மாறும். மே மாசம் நெருப்பா இருப்பீங்க. ஜூன் மாசம் குருவோட ஆசிய பெறுவீங்க. ரிஷபராசி நேயர்களே, இந்த மே மற்றும் ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. இத்தனை நாளா கஷ்டப்பட்டேன், கையில காசு தங்கல, எப்போதான் என் கஷ்டம் தீரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்த பழைய ஃபேஸ் இப்போ மெதுவா மாறப்போகுது. உங்க லைஃப் செட்டில் ஆக போகுது. முதலாவதா மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறாரு. இது ஒரு மிகச்சிறந்த காலம். உங்களுடைய வசதி வாய்ப்புகள், ஆடம்பரமான வாழ்க்கை அதிகரிக்க போகுது. உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நீங்க மத்தவங்க மத்தியில ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. மே 15ஆம் தேதி தான் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். சூரியனும் புதனும் இப்போ உங்க ராசிக்கே வர்றாங்க. இதனால உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சரியான முடிவுகளை எடுக்கிற திறன் அதிகமாகும். வேலையில உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உங்கள கவனிக்காதவங்க கூட இப்போ உங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க. குறிப்பா மே 15க்கு அப்புறம் பணம் சீரா வர ஆரம்பிக்கும். தடைப்பட்ட பிசினஸ் டீல்கள் சக்சஸ் ஆகும். புது வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும். நீங்க சொல்ற வார்த்தை ஒவ்வொன்னும் சக்சஸா மாறும். அடுத்து ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில உச்சமடைகிறார். உங்க ராசிக்கு 3வது இடமான தைரியம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துல ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்க போகுது. நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு இப்போ பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா ஜூன் 8ல இருந்து ஜூன் 14 வரை உங்களுக்கான கோல்டன் விண்டோ. இந்த ஒரு வாரத்துல சின்ன பயணங்கள் அமையும். நல்ல செய்திகள் வரும். உங்களோட பேச்சுல ஒரு மேஜிக் நடக்கும். ஆனா பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. வளைஞ்சு கொடுக்கலனா நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருவீங்க. இந்த வெற்றிகள் தொடர தினமும் காலையில ஓம் சுக்ராய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு வெள்ளை பூக்களை அர்ப்பணிச்சு வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை வளம் பெறும். மே மாசம் நீங்க ஜொலிக்க போறீங்க. ஜூன் மாசம் உங்க வளர்ச்சி நிலையானதா மாறும். ரிஷப ராசிக்காரங்களே, இது உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி சீசன். மிதுன ராசிக்காரர்களே, இந்த மே மற்றும் ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையோட ஸ்பீட் வேற லெவல்ல இருக்க போகுது. இத்தனை நாளா இருந்த குழப்பம், என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தவிச்ச அந்த நிலைமை எல்லாமே இப்போ மாறப்போகுது. உங்க வாழ்க்கை இப்போ ஒரு ராக்கெட் வேகத்துல முன்னேற போகுது. முக்கியமா மே 14 இந்த நாள்ல சுக்கிர பகவான் நேரடியா உங்க ராசிக்கே வர்றாரு.
இதுதான் உங்களுக்கான அட்ராக்ஷன் பூஸ்ட் காலம். உங்க சார்ம் கூடும். நீங்க போற இடம்லாம் மக்கள் உங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க. உங்களோட காதலா இருக்கட்டும், சமூக வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும். ஒரு காந்தம் மாதிரி எல்லாரையும் கவர்ந்து இழுக்க போறீங்க. அடுத்ததா மே 29 உங்க ராசி அதிபதி புதன் பகவான் உங்க ராசிக்கே வர்றாரு. இது ஏதோ சாதாரண பயிற்சி இல்ல. உங்களோட அறிவுத்திறன் மின்னும். கம்யூனிகேஷன் பீக்ல இருக்கும். பிசினஸ், மீடியா, பேச்சையே மூலதனமா கொண்ட வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது டாப் லெவல் காலம். மே மாசம் எண்ட்ல இருந்து பணம் தானா வர ஆரம்பிக்கும். புது கான்டாக்ட்ஸ், புது டீல்ஸ், நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகள் கதவை தட்டும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நேரடி வருமானமா மாறும்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில உச்சமடைகிறார். இது உங்க ராசிக்கு 2ஆம் இடம். அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். குருவோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. உங்க வருமானம் இப்போ ஸ்டேபிள் ஆகும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மறைஞ்சு ஒரு பெரிய மகிழ்ச்சி பொங்கும். குறிப்பா ஜூன் 8ல இருந்து ஜூன் 14 வரை உங்க கோல்டன் விண்டோ. லவ், மணி, கம்யூனிகேஷன் 3 ஒரே நேரத்துல பீக்ல இருக்க போற பொற்காலம் இது. ஆனா மிதுன ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான விஷயம், கவனமா பேசுங்க. வார்த்தைகள்ல கட்டுப்பாடு இல்லைன்னா அதுவே தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம். இந்த வெற்றிகள் இன்னும் சிறக்க தினமும் காலையில ஓம் புதாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. புதன்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போய் துளசி அர்ச்சனை செய்யுங்க. உங்க வாழ்க்கை வேற லெவல்ல உயரும். மொத்தத்துல மே மாசம் உங்களுக்கு அட்ராக்ஷனை கொண்டு வரும். ஜூன் மாசம் இன்கம செட்டில் பண்ணும். மிதுன ராசிக்காரர்களே, இது உங்களோட சக்சஸ் சீசன். கடக ராசிக்காரர்களே, எத்தனை நாளாதான் நான் கஷ்டப்படுறது, எப்போ என் லைஃப் மாறும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சு. இந்த மே மற்றும் ஜூன் மாசம் உங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு போக போகுது. அந்த மாற்றத்திற்கான ஆரம்பம் இப்போ வந்தாச்சு. முதல்ல மே 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மெதுவான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்க நட்பு வட்டம் பெருசாகும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரகசியமான ஆதரவு உங்களுக்கு பலம் சேர்க்கும். பழைய பிரச்சனைகள் ஒவ்வொன்னா முடிய போகுது. ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. நீங்க உங்களை மனசளவுல தயார் பண்ணிக்கணும். ஜூன் 2 குரு பகவான் உங்க ராசிக்கே வர்றாரு. அதுவும் உச்சமடைஞ்சு. இது உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். உங்க ஆளுமை, பெர்சனாலிட்டி மாறும். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத மரியாதை, அந்தஸ்து எல்லாமே இனி உங்களை தேடி வரும். நீங்க எங்க போனாலும் சரி, உங்களுக்கான மதிப்பு அங்க தனித்துவமா இருக்கும். ஒரு ராஜ மரியாதை கிடைக்க போற காலம் இது. அடுத்ததா ஜூன் 8ல இருந்து ஜூன் 14 வரை இதுதான் உங்களுடைய கோல்டன் விண்டோ. ஏன்னா குரு பகவான் கூடவே சுக்கிரனும் உங்க ராசிக்கு வர்றாரு. இதனால காதல், திருமணம், உறவுகள் இப்படி எல்லாமே பாசிட்டிவா மாறும். சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் அமைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசிடாதீங்க. ஓவர் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தீங்கன்னா இந்த காலத்தோட முழு பலன்களையும் நீங்க அடையலாம். இந்த மாற்றங்கள் இன்னும் சிறப்பா அமைய ஒரு எளிய வழி. தினமும் காலையில ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. இல்லனா தட்சிணாமூர்த்திய தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயம் உயர்வு பெறும். சுருக்கமா சொல்லணும்னா, மே மாசம் நீங்க ப்ரிப்பேர் ஆகுவீங்க. ஜூன் மாசம் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவீங்க. கடக ராசிக்காரர்களே, இது உங்களுடைய ரீபெர்த் சீசன். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த மே மற்றும் ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையோட திசையே மாறப்போகுது. இத்தனை நாளா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. நான் இவ்ளோ உழைச்சும் எனக்கான ரெகக்னேஷன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. இது உங்களுக்கான டெஸ்டினி ஷிஃப்ட் சீசன். மே 11 அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 9வது இடத்துக்கு வர்றாரு. இதத்தான் லக் ஆக்டிவேஷன் சொல்றோம். உங்க தைரியம் அதிகமாகும். இதுவரைக்கும் ரிஸ்க் எடுக்க பயந்த விஷயத்துல இப்போ துணிஞ்சு இறங்குவீங்க. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா
லக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு. அடுத்து மே 15க்கு அப்புறம் கவனிச்சீங்கன்னா, உங்க கரியர்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் தெரியும். மேல் அதிகாரிகளோட கவனம், அட்டென்ஷன் உங்க மேல விழும். நீங்க போட்ட உழைப்புக்கு மெல்ல மெல்ல அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு வழியா உங்க எஃபர்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்க போற நேரம் இது. மே மாசத்தோட இது முடியல. ஜூன் 2ல ஒரு மேஜிக் நடக்குது. குரு பகவான் கடக ராசியில உச்சமடைஞ்சு உங்க 12வது இடத்துக்கு வர்றாரு. இதனால வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம ஹிடன் பிளஸிங்னு சொல்லப்படுற ரகசிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஜூன் 8ல இருந்து ஜூன் 14 வரை இதுதான் உங்க கோல்டன் விண்டோ. டிராவல், புது கனெக்ஷன்ஸ், எதிர்பாராத பண வரவுன்னு உங்க மறைமுக அதிர்ஷ்டம் வெளிப்படும் நேரம் இது. ஆனா சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஈகோவை கொஞ்சம் குறைச்சுக்கணும். மத்தவங்கள ரொம்ப டாமினேட் பண்ண நினைச்சா கிடைக்க வேண்டிய பெரிய வாய்ப்புகள் மிஸ் ஆகலாம். இதையெல்லாம் இன்னும் சிறப்பா மாத்த தினமும் காலையில ஓம் சூர்யாய நம அப்படின்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க. இல்லன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வேற லெவல்ல உயரும். மே மாசத்துல மூவ் ஆவீங்க. ஜூன் மாசத்துல அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இது உங்க காலம். கன்னி ராசி நேயர்களே, இத்தனை நாளா பயங்கர டென்ஷன்ல இருந்தீங்களா? எதுவுமே சரியா போகலையே, எப்போதான் என் வாழ்க்கை மாறும்னு ஃபீல் பண்ணீங்களா? அந்த நிலை இப்போ மாறப்போகுது. மே மற்றும் ஜூன் மாதம் உங்க லைஃப் ஸ்டேபிளாக ஆரம்பிக்க போகுது. வர்ற மே 11ஆம் தேதி உங்க 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் வெளியேறி 9ஆம் இடத்துக்கு போறாரு. இவ்ளோ நாள் உங்களை வாட்டி எடுத்த ஸ்ட்ரெஸ் குறையும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். தடைப்பட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்கும். மே 15க்கு அப்புறம் உங்க கரியர்ல ஒரு பெரிய growth தெரியும். உங்க மேல் அதிகாரிகளோட கவனம் உங்க பக்கம் திரும்பும். நீங்க போட்ட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்துல உங்களுக்கான மரியாதை உயரும். நீங்க எடுத்த எஃபர்ட் இப்போ ரெகக்னேஷனா மாறப்போகுது. மே 29ஆம் தேதி உங்க ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துக்கு போறாரு. இதுதான் உங்களுக்கான கரியர் பூஸ்ட் ஃபேஸ். உங்க பேச்சாற்றல் அதிகமாகும். முடிவெடுக்கிற திறன் ரொம்ப ஷார்ப்பா மாறும். ப்ரமோஷன் இல்லனா புதிய வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஜூன் மாசம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஜூன் 2ல குரு பகவான் உச்சமடைஞ்சு உங்க 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. வருமானம், லாபம், நண்பர்கள் வட்டம்னு எல்லாமே அதிகமாகும். குறிப்பா ஜூன் 8ல இருந்து ஜூன் 14 வரை இது உங்க கோல்டன் விண்டோ. பணம், வெற்றி, ஆதரவு மூணுமே ஒரே நேரத்துல உச்சத்துல அடையும். ஆனா கன்னிராசி நேயர்களே, ஒரு சின்ன விஷயம், ஓவர் பெர்ஃபெக்ஷன் வேண்டாம். எதையும் அதிகமா அலசி ஆராய்ஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா வர்ற நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருவீங்க. இந்த வெற்றிகள் உங்களுக்கு நிலைச்சிருக்க தினமும் காலையில ஓம் புதாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. புதன்கிழமை தோறும் விஷ்ணு கோயிலுக்கு போய் துளசி அர்ச்சனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா உயரும். மே மாசம் ஒரு ரிலீஃப் தரும். ஜூன் மாசம் உங்க வெற்றியை நிலைப்படுத்தும். இது உங்களோட growth சீசன். இது பொதுவான ராசி பலன் மட்டுமே. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல உள்ள லக்னம், தசாபுத்தி மற்றும் கிரகங்களோட நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். அதனால துல்லியமான பலன்களுக்கு உங்க ஜாதகத்தை கணிக்கிறது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கன்னிராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓம் நம சிவாய.